இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா கம்பு கொள்ளு வாழைப்பூ இதை வச்சு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு அடை ரெசிபி பார்க்கலாம். வாழைப்பூலாம் கூட்டு பொரியல் அது மாதிரி பண்ணி கொடுத்தா பசங்க கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க. ஆனா இது போல டிஃபன் செஞ்சு கொடுங்க, சூப்பரா சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல சின்ன கப்புல ஒரு கப் அளவுக்கு நான் கம்பு எடுத்துக்கிறேன். அதே கப்பால அரை கப் கொள்ளு எடுத்துக்கிறேன். கொள்ளு கம்பு ரெண்டையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா கல் மண் தூசு இதெல்லாம் நிறைய இருக்கும். நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு ஒரு 4லேருந்து 5 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு வந்த கொள்ளு கம்புல தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 8லேருந்து 10 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிருங்க. கம்பு ஊறுறதுக்கு நல்ல டைம் எடுக்கும். குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாவது நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறி வரட்டும். அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. நைட்டு செய்கிறீங்க அப்படின்னா பகல் ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 10 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். நல்லா ஊறி வந்திருக்கு. அதாவது ஒரு நைட்டு ஃபுல்லாக நான் ஊற வச்சுருந்தேன். பருப்பு எடுத்து நசுக்கி காட்டுறேன் பாருங்க. ஈஸியாக அப்படி உடஞ்சி வரணும். இப்போ நல்லா ஊறி இருக்கு. இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நான் கம்பு கொள்ளு மட்டும்தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட காராமணி அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். சப்பாத்திக்கு நான் ராஜ்மா கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். அதிகமாக இருந்ததுனால அதுலேருந்து ஒரு குட்டி பவுலில் ஒரு பவுல் எடுத்து நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா 10 மணி நேரம் ஊற வச்சது தான். நல்லா சூப்பராக ஊறி வந்திருக்கு. இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாக வளவலன்னு அரைக்க வேணாம். அதே போல் நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. இந்த பக்குவத்துக்கு நீங்களும் அரைச்சிக்கோங்க. நல்லா திக்காக இருக்கணும். கொஞ்சம் ரவை மாதிரி குருணையாக அரைச்சிக்கணும். இப்போ இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம். பவுலுக்கு மாற்றிட்டேன். இதில் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். துருவின கேரட் சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸோட அளவு உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 3. காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அதனால் பச்சை மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பொடியாக நறுக்கின இஞ்சி 1 டீஸ்பூன். பொடியாக நறுக்கின கொத்தமல்லியில் ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். இங்கே பொடியாக நறுக்கின வாழைப்பூ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்து வச்சுருந்தேன். அதை நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு பவுல் நிறைய நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கரண்டியை வச்சோ அல்லது கையை யூஸ் பண்ணியோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம அடை தோசையெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் பாருங்கள், அதே போல் நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் வேறு எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு, பன்னீர் இது போல் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த பக்குவத்துக்கு நீங்களே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ரொம்ப திக்காக இருந்தால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் சின்னதாக ஒரு தாளிப்பு ஒன்று தாளித்து சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். உளுந்து நல்லா செவக்க நீங்கள் வறுத்துக்கோங்க, கருக விட்டுறக்கூடாது. இப்போ உளுந்து சீரகமும் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாவு கூட நம்ம இதை சேர்த்துக்கலாம். இதுமாரி தாளித்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். அதே போல் இந்த மாவில் நீங்கள் பணியாரம் கூட செஞ்சுக்கலாம், அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் தாளிப்பை மாவில் சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் கேரட், வெங்காயம், வாழைப்பூ இதெல்லாத்தையுமே எண்ணெயில் வதக்கிட்டு செஞ்சாலும் செஞ்சுக்கோங்க, அதுவும் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா இது போல் பச்சையாக சேர்த்து செஞ்சாலும் ரொம்பவே மணமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்தாச்சு. இந்த திக்னஸில் கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கல்லை மீடியம் ஹீட்டில் ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மாவு எந்த அளவுக்கு தேவையோ சேர்த்துட்டு நல்லா மெலிசாக திரட்டி விட்டுக்கோங்க. நல்ல வாழைப்பூ வாசத்தோட மணமாக இருக்கும், அவ்வளோ மணமாக இருக்கும் இந்த தோசை. ஸ்கூல் போகிற பசங்களுக்கெல்லாம் கட்டாயமாக இந்த டிஃபன் ரெசிபி செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. அதே போல் வெயிட் லாஸ் பண்ணுற பசங்க கூட இந்த ரெசிபியை வாரத்தில் 2 அல்லது 3 நாள் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க.
இப்போ ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு, திருப்பி இன்னொரு சைடு குக் பண்ணிக்கலாம். வாழைப்பழம் ரொம்ப ஈஸியாக குக் ஆகி வந்துடும், அதனால் பயப்பட தேவையில்லை. இப்போ இந்த சைடும் நல்லா குக் ஆகட்டும். இப்போ 2 சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு, திருப்பி போட்டு வெளியில் எடுத்துக்கலாம். இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா வெங்காய தொக்கு, தக்காளி தொக்கு இது போல் ரெசிபி கூட இந்த டிஃபனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், ஃப்ரீ டைமில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபிக்கு பயன்படுத்தின பொருட்களையும் அதோட அளவுகளையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். ஏதாவது டவுட்டாக இருந்தால் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அனிதா டேஸ்ட் கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். பாய்.